காய்ஸ் எல்லாருக்கும் வெல்கம். மறுபடியும் வந்து நம்ம அந்த ஆந்திரா சீஸோட லாஸ்ட் வீடியோ இது. 2 ஃபால்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியில் பிச்சாத்தூர் வந்து கிராஸ் பண்ணுறதுனால அந்த டேமும் போய் பார்த்துட்டு அந்த லேக்கை சுற்றி இருக்க மலைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த லேக்கோட ஒரு அழகே வேறு லெவலில் காட்டும். அதுக்கு தான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த டேம் தண்ணி போகிற இடத்துல வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்படி கிராசிங் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக இப்போ ஆந்திரா அந்த ஃப்ளட்டு வீடியோலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹெவியாக ஃப்ளோ போட்டிருந்தாங்க. பட் ஆனால் 2-3 நாள் ஆகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வந்து ஒரு அப்டேட்டாக பார்த்துட்டு அப்புறம் லேக் மேலே நம்ம போக ஆரம்பிக்கலாம். கைஸ் சுத்தமாக ஓப்பனிங்கே பண்ணல, தண்ணி வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஒரு ஃப்ளோ சுத்தமாக இல்லை. ஒரு மைல்டாக போயிட்டு தான் இருக்குது லாங்கில். அந்தளவுக்கு வந்து ஹெவியாக ஃப்ளோ இல்லை. கண்டிப்பாக இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி தான் தண்ணி போயிருந்துருக்கும். இப்போ வந்து அந்த ஃப்ளோ இல்லை. தண்ணி அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், பட்டு சுத்தமாக தண்ணி இந்த கிராஸிங் இல்லை. ஓகே கேஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்பாட்டாக இருந்தது. வேறு லெவலில் இருக்குங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபால்ஸு, அந்த நைட் கேம்பிங் அலோடு பயங்கரமாக இருக்கும். 5 ஃபால்ஸ் இருக்க ஒரு இடம். இந்த இடம் வந்து பேர் வந்து 5 ஃபால்ஸு இல்லைனா ஆரே ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த லேக் மேலே ஏற போகிறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. வியூ பாருங்களேன், சுற்றி வந்து ஃபுல்லாக மலைகள் தான். அதுவும் வந்து நம்ம ரைட் சைடில் ஒரு மலை இருக்குது, வேறு லெவலில் இருக்கும். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இருக்க மலை வந்து பார்க்குறதுக்கே வந்து செம்ம அழகாக இருக்கும். இப்போ வேறு மேகம் வந்து ஃபுல்லாக சூழ்ந்துட்டுருக்கு அந்த சைடில் வந்து. ஏரி வந்து செம்ம பெரிய ஏரிங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த மலை எங்கே இருக்குது அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரி வந்து கண்டினியூ ஆகுது. ஒரு பிரம்மாண்டமான ஏரி. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க மலைலாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மலை. கண்டிப்பாக ட்ரோன் ஷாட் அந்த மலையை நோக்கி நம்ம எடுக்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா சைடு ஃபுல்லாக வயலும் அதுவும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயினாக வந்ததே அதுக்கு தான். கண்டிப்பாக வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் டேம் நாங்கள் வந்து எதிர்பார்த்து வந்தோம், பயங்கரமாக வாட்டர் ஃப்ளோ இருக்கும்னு. பட் வந்து சுத்தமாக வந்து தண்ணி இல்லாதது கொஞ்சம் பெரிய வருத்தம் தான். ஏன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் மெயினாக வந்தோம். பட்டு பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துலையே கொஞ்ச நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த பசங்க ரீல்ஸ்லாம் எடுக்க போகிறான்றானுங்க. ஏன்னா எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேறு லெவல் பிளேஸு, சூப்பராக இருக்குது. தொண்டை வர கட்ட ஆரம்பிச்சிச்சு பாசல் குளிச்சது. அதுதான் பிச்சாத்தூர் டேம் வந்து ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரி, எடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லாவே எடுத்துருவோம். வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். பட் லொக்கேஷன் வந்து ஒரு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எல்லாமே வந்து நம்ம சென்னையிலேருந்து ஒரு பக்கத்தில் தான் இருக்கும். லொக்கேஷன்லாம் வந்து ஜஸ்ட்டு வியூ பண்ணுறதுக்கே வந்து செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இட் கைஸ், வீடியோ முடிச்சுக்கிறோம். இதோட வீட்டுக்கு தான் ஆடி சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் இங்கே கிட்ட வந்துட்டோம். அதுதான் சொல்லிட்டு தான் பிச்சாத்தூர் வந்தோம். ப்ளஸ் இட் கைஸ், டாடா.